வைக்காதையா, புடிங்கிட்டு கீழே விழுந்துருமியா. அடி எல்லோரும் குளிப்பதற்கு, அடி எல்லோரும் குளிப்பதற்கு ஆட்டு தண்ணி ஊத்து தண்ணி, ஆட்டு தண்ணி ஊத்து தண்ணி. கரடி குட்டி குளிப்பதற்கு, கரடி குட்டி குளிப்பதற்கு நம்ம ஊரு மந்திரி போல இளைஞர்கள் அடிகொள்ளா தண்ணி, நம்ம ஊர் மந்திரி போல இளைஞர்கள் அடிகொள்ளா தண்ணி. அடி வந்தாடு பாண்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி பொன்னாடு கோடி பொதுவிட போகிறதாண்டி.
தடுக்குமா? அப்படி தூக்க முடியாதுலடா. நீ வருத்தப்பட வேண்டாம். பாவடி அவுத்து வையுவே போகும்போது. கேப்பா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் சேகிதா, கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும் சேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் சேவிதா, கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும் சேவிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. நாரதர் என்றாலே அனைவரும் கலகக்காரன் என்றுதான் கூறுகிறார். நானே நான் கேக்குறேன், உலகத்துல சரி நாரதர் கலகம் பண்றாரு சொல்றோம்ல, நீங்களே நான் வந்துட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த நாரதர் வந்துட்டாரியா அப்படிதான் சொல்லுவோம். நீங்களாவது மரியாதையா வந்துட்டாரியா அப்படின்றீங்களே. சரி சில பேர் சொல்லுவாங்க நாரதர் வந்து விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. எதுக்காகன்னா நாரதர் வந்துட்டா கலகம் கலகம் அப்படின்றீங்கல்ல. ஆமா, என்னுடைய கலகம் எப்படி இருக்கும்னா, சிவபெருமானை தரிசிப்பதற்காக கைலாய மலைக்கு போறேன்னு வச்சுங்க. சரி, அங்க போனோடனே அவங்க குடும்பத்துல போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வணங்கிட்டு அவங்க அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு பேசிக்கிருப்பாங்க. ஆமா, அதான் நாரதர் கேட்டுக்கிருப்பாரு. அவரை கும்பிட்டு புட்டு அடுத்து நாராயணனை கும்பிடுறதுக்காக வைகுந்தத்துக்கு போவேன். சரி, அவரை கும்பிட்டோன்னே அவர் கேட்பாரு, என்ன நாரதரே அங்க சிவபெருமான் குடும்ப பக்கம் போய் வந்தீங்களே ஏதாவது விசேஷம் அப்படின்னு கேட்பாரு. சரி, அப்ப நாரதர் என்ன சொல்லுவாருன்னா, இவருக்கு தெரியுமா இங்க நடக்கிறது? தெரியாத ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறது தவறா? அது ஒண்ணும் தவறு கிடையாது. அதனாலதான் அங்க அப்படி இப்படி நடந்துச்சுன்னு வந்து சொல்லுவேன். ஆனா அதுக்கு போய் நீங்க வந்து என்னை வந்து வேற மாதிரி பேர் வச்சு சொல்றாங்க பூமியில. குடும்பத்தை கெடுக்கிறத சொன்னா அப்புறம் அப்படித்தானே சொல்லுவாங்க. நான் எவ்வளவு மேன்மையா சொல்லிக்கிறீங்க பாத்தீங்களா? சரி,
அந்த காலத்துல செய்தி தொடர்பாளர் யாருன்னு கேட்டா நாரதர் தான். அவன் உலகம் சுற்று வாலிபர் நீங்க தானே. நீங்க இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கைபேசியில அலைபேசியில எம்புட்டோ தெரிஞ்சுக்கிறீங்க. சரி. இருந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு. ஆமா. ஆனா நான் அன்னைக்கு அங்கிருந்து அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சேகரித்து போய் சொன்னா சரி என்னை குச்சி கொளுத்தி என்றுகிறார்கள். நல்ல விஷயத்தை சொன்னா நல்லது சொல்லுவாங்க. நான் கேக்குறேன், நான் என்னுடைய கலகம் சொன்னா நான் சொல்லெடுத்து கலகம் என்பவன். அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குதுன்னு ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்தை சொல்லால் ஏற்படுத்தி கலகத்தை ஏற்படுத்தினேன். சரி. நீங்க ஊரா கல்லெடுத்து எரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏன் கலகமா? அதுவும் கலகம் தான் இதுவும் கலகம் தான். நான் அறிவால் செயல்படக்கூடியவன். இங்க என்ன பண்ணலாம், இங்க இவங்கள்ட்ட போய் என்ன சொன்னா என்ன பிறக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு அறிவால் யோசித்து செயல்படக்கூடியவன். சரி. நீங்க அருவாளையும் கத்தியும் எடுத்து குத்திக்கிட்டு அது கலகமா? அது நாரதரா பொறுப்பு. உங்க ஒரு தான் வந்துருது. இருந்தாலும் நாரதரை பற்றி எடுத்து குறிவிட்டு பிறகு யாரோ ஒரு ஆடவன் அங்குமிங்கும் உலாவுகிறான். உலாவும் ஆடவனை சந்திப்பதற்கு முன்பாக அஞ்சரை பேஸ் நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையிலே மெழுகுவர்த்தி. பெத்தெடுத்தது யாரு, அழகு பெரு வச்சது யாரு, தத்தெடுத்தது யாரு, இங்கே தத்தளிப்பது யார். உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி.